உங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லட்டுமா? எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. சிலரு சில சமயம் மட்டும் தலையை காட்டுவாங்க, சிலரு பிரஸ் மீட்ட பார்த்தாலே அலர்ஜின்னு ஓடுவாங்க, சிலரு கட்சி ஆபீஸ்க்கு கூட வராம இருப்பாங்க, சிலரு ரோட்ல இறங்கி எலெக்ஷன் டைம்ல மட்டும் போட்டோ ஷூட் பண்ணுவாங்க, இன்னும் சிலரு அரசியல்னா என்னன்னே தெரியாம கூட அரசியல்ல ரொம்ப வருஷமா இருப்பாங்க. இப்படி ரகரகமான அரசியல்வாதிகள் நம்ம நாட்டுல இருக்காங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டிவிட்டு வாங்க நம்ம தலைவரை பத்தி பார்க்கலாம். சிரிச்ச முகத்தோட எளிமையான உடையில எந்த போட்டோ ஷூட் ப்ரமோஷனும் பண்ணாத, ரோடு, வயலு, கிராமம், நகரம், சேரி, விவசாயிகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், இப்படி எல்லா இடத்துக்கும் போய் எல்லார்கிட்டையும் நாட்டோட முன்னேற்றம் வளர்ச்சி பத்தி அசராம பேசுற ஒரு தலைவர்னா அது நம்ம ராகுல்ஜி மட்டும்தான். இவர்கிட்ட பாகுபாடே கிடையாது. அந்த மாநிலம் இந்த மாநிலம், அந்த மக்கள் இந்த மக்கள் அப்படிங்கிற எந்தவித பிரிவினையும் கிடையாது. நேருஜியோட வழியில வந்த ராகுல்ஜிக்கு நேச்சுரலாவே மனுஷங்களுக்கு இடையில எந்த வேறுபாடும் பார்க்க தெரியாது அப்படிங்கிறது தான் நெசம். நம்ம நாடு நம்ம மக்கள் அப்படிங்கறது தான் நம்ம ராகுல்ஜியோட கொள்கை. மக்கள் கிட்ட பணிவோட இருப்பாரு. பிரஸ் மீட்டா இருக்கட்டும், மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், மாணவர்கள் சந்திப்பா இருக்கட்டும், நம்ம ராகுல்ஜி எல்லாத்தையுமே ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. இதுக்கு ஒரே ரீசன் தான், நெஞ்சுல உண்மை இருக்கு, செயல்ல நேர்மை இருக்கு. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுக்காக என்றென்றும் காங்கிரஸ்.